ஏற்கனவே 1992 டிசம்பர் 6 அன்னைக்கு பாபர் பள்ளியை இடித்த அதே தேதியிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை பிடுங்குவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு முயற்சிக்கின்றன. நம்ம வீட்டில் உட்கார்ந்திருக்க முடியுமா? அமைதியா இருந்துட முடியுமா? தோழர்களே, எஸ்டிபி கட்சி இதனுடைய ஆழமான ஆபத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் எஸ்டிபி கட்சியுடைய தேசிய தலைவர் இன்றளவில் ஜெயிலில் இருக்கின்றார், சிறையில் இருக்கின்றார். இந்த வக்பு சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டங்களை, மாநாடுகளையும் பேரணிகளையும் நடத்திய காரணத்தினால் எஸ்டிபி கட்சியுடைய தேசிய தலைவர் பைசி அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றார் பொய்யான வழக்கில். இருந்தாலும் எங்களுடைய தேசிய தலைவரை கைது செய்திருந்தாலும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டன் இருக்கும் வரைக்கும் ஒரு வக்பு சொத்துக்களை கூட இந்த நாட்டிலிருந்து, இந்த மக்களிடமிருந்து வக்பு நிலத்தை பிடிக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம்.